வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தோசைக்கு சூப்பரான ஒரு சட்னி தான், பருப்பு சட்னி. 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் சூடு ஏறினதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு 4 வத்தல். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலே வறுத்து விட்டுக்கணும். உளுந்து கடலைப்பருப்புலாம் நல்லா வறுபட்டு வரும். வத்தலும் ரொம்ப கருக விடாமல் மிதமாக வறுத்து எடுத்துட்டு ஒரு 8 பல்லு பூண்டு அதையும் வதக்கிக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி 1 கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட வேண்டியதான். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம். இந்த சட்னி தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நல்லா காரமாகவும் இருக்கும், நல்லா பருப்பு மணத்தோடையும் இருக்கும். கடைசியில் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஆற விட்டுரும். சட்னியை வச்சு சாப்பிடும்போது 2 தோசைக்கு 4 தோசை கூட சாப்பிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆறுனதை அப்படியே நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி எதுவுமே விடாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த வத்தல் கலர் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு சிகப்பு கலரில் இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட நம்ம தாளிப்பு மட்டும் ஆட் பண்ணிட வேண்டியதான். தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு அது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்து நல்லா வெடித்து வந்த பிறகு ரெண்டு வத்தல் எடுத்து கிள்ளி போட்டுக்கிறேன், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்து நல்லா தாளிப்பு ரெடி ஆயிரும். வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியில் அப்படியே தூக்கி ஊற்றிட்டு ஒரு கிளறிட வேண்டியதான். சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட தோசையும் சுட்டு இந்த சட்னியும் வச்சு சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.